லட்சுமி. ஹாய் கோபால், என்னப்பா? அப்பா இல்ல, அவர்தான் பேங்க் போயிட்டாரு. அப்பா இப்போதைக்கு வரமாட்டான். செலவன் ஒரு டாப் கொடுன்னு கேஷியர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்குள்ள நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிடலாம். இந்த என் காதல் காணிக்கை. ஹாய் மல்லிகைப்பூ. இல்ல, என் மனசு பூ. திரும்ப நானே வச்சு விடுறேன். என்ன அழகு, என்ன அழகு. ஆஹா, என்ன இட்லி வாசனை. என்னது இட்லி வாசனையா? ஆமா, இட்லிய மல்லிகைப்பூ மாதிரின்னு சொல்லும் போது மல்லிகைப்பூ இட்லி மாதிரின்னு சொல்றதுல என்ன தப்பு? லட்சுமி, இந்த மல்லிகைப்பூவோட உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? புது பென்ஸ் லாரிய உளுந்தூர்பேட்டை திருச்சி மெயின் ரோட்ல சும்மா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சொயின்னு ஓட்டுற மாதிரி குஷியா இருக்குது. இந்த குஷிக்கு ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சிருந்தா அந்த பாவி ராமு. அதை விடு, அவர் தான் செத்து போயிட்டாரு. எப்படி செத்தான்? அவனை கொன்னது யாரு தெரியுமா? யாரு? நான் தான். என் காதல் ரூட்ல குறுக்க பீப்பாவை வச்சு தடுத்தானே அந்த ராமு, அவனை ஓடுற வண்டியில இருந்து கீழே தள்ளி மேல லாரியை ஏத்தி கொண்டு சட்னி ஆக்கிட்டேன். மூஞ்சி, என்கிட்டயே ரீல் விடுறியா? அந்த குடிகார வீராசாமி இல்ல, அவன்தான் வெடிகுண்ட வீசி லாரிய உருட்டிட்டான். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஐயோ மூஞ்சி, இப்ப நீ தான் ரீல் விடுற. இல்ல, எங்க அப்பா வீராசாமி கிட்ட இத சொல்லி பணம் கொடுத்தாரே, அத நான் திருட்டுத்தனமா பார்த்தேனே. ஏமேன், நீயும் குண்டு வச்சிருக்கியா? ஏ, உங்க அப்பா லாரியில போற சமயம் பார்த்து வீசவா? சித்த, நீயும் வெடிகுண்டு வச்சிருந்தா எங்க அப்பா உனக்கு பணம் கொடுப்பாரே. உன்னை விட வேற வெடிகுண்டு எனக்கு தேவையா? வேற வரட்டும், உன்னையே வீசி உங்க அப்பனை உருட்டுறோம் பாரு. அப்படியா? இப்ப நெஞ்சுக்குள்ளார ரேடியேட்டர் பாயில் ஆயிட்டு இருக்கு, போய் தண்ணி ஊத்தணும், வரேன். அப்புறம் எப்ப வருவே? இந்த மாதிரி வெடிகுண்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து எப்பப்ப தேவையோ அப்பப்ப வருவேன். வந்தேவோ வந்தேவா. வாக்கண்ணா வா. ஐயோ, என்ன இவ்வளவு முரட்டு கயிறு? மாட்டுக்கு முக்குறாங்க கயிறு, உனக்கு இந்த முரட்டு கயிறு. நீ லாரி ஓனர் பொண்ணாச்சே, வயல எங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கட்டி இழுத்துட்டு வருது. அவன் எங்க உங்க அப்ப வர்றேன்டா கிளீனர் போயல. என் பொண்ணோட வாழ்க்கையை கிளீன் பண்ண வந்திருக்கிற உன்னை கீழே போட்டு மேல லாரியை ஏத்தி நசுக்கி உப்பு கட்ட போட்டுவேன். இதெல்லாம் கயிறு மோசம் பண்ண உனக்கு நான் வீச போற பாச கயிறு. உப்பு கண்டா யார் வருது பாரு. ஐயா வா. யாரு? நீயா? யாரு முதல் ஆளையா? என்ன மாமா, வீராசாமியை பார்த்த உடனே விளவெடுத்து போய் நிக்கிறீங்க. ஏதாவது சொல்லிருப்பானோன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டான். அடே வீராசாமி, போய் சாமி, நீ வாங்கி கொடுத்தது பட்ட சாராயம் நாத்தம். இதை பத்தியா தம்பி வாங்கி கொடுத்த ரம்மு சும்மா கும்முன்னு ஏறுது. கரெக்ட், சாராயம் குடிக்கிறவன் தான் சத்தியம் வந்தேன். உங்க சதி திட்டத்தை எல்லாம் உள்ளத உள்ளபடி சொல்லியாச்சவன். கேக்குறீங்களா? விநாயக முதலாளி ராமு கொண்டு சொல்லி 1000 ரூபாய்க்கு கொடுத்தாரு. அவர் சொன்னபடி வெடிகுண்ட ராமுவோட லாரி மேல வீசி அவரை கொண்டுட்டாங்க. இதுதான் நடந்தது. துரோகி, கைக்கூலி வாங்கிக்கிட்டு காட்டி கொடுத்துட்டியா? வீராசாமி வெடிகுண்டு வெளியூர் ட்ரிப்பு. அயோக்கிய பயல, இந்த டேப்பையும் ஒன்னை வெளியில விட்டா தானடா சதி திட்டம் தெரியும். வாத்து முட்டை ஆறு வேற யாரு? இந்த ஒரு டேப் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறியா? இந்த மாதிரி பல டேப்புகளை ரெக்கார்ட் பண்ணி எங்க ஆல் இந்தியா கிளீனர்ஸ் அசோசியேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கையா. இப்ப நான் வெளியில போலன்னா சாயந்தரம் ரேடியோ நியூஸ்லயே வந்துரும் சதி திட்டம். சிந்தித்து பார், லாரிய உருட்டுனதுக்கு 20 வருஷம், ராமவண்ணனை கொன்னதுக்கு 25 வருஷம், 45 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இந்த ஜென்மத்திலேயே ஜெயில செத்து அடுத்த ஜென்மத்துல ஜெயிலே பிறந்து அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியது. நல்ல புள்ள, நீ இப்படியே கிளீனரா இருந்தா எப்படி டிரைவராக வேணா? உன்னை நான் டிரைவர் ஆக்கி என் கம்பெனிலே சேர்த்துக்கிறேன்டா கண்ணா. மிஸ்டர் விநாயகம், எனக்கு தேவை அதெல்லாம் இல்ல, எனக்கு தேவை உன் குடுமி. எனக்கு ஏதா குடுமி? வணக்க வைக்கிற கைவசம் திட்டம் இருக்க. வீராசாமி அண்ணன் வாடா என் கண்ணு, கொஞ்சம் வச்சிடுறா.
பழக்க வைக்கிறான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.